இனிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 38 நாம் தொடர்கிறோம். 2ஆம் செய்தியினை நாம் பார்க்கவிருக்கின்றோம். தன்னை வியந்து தருக்கலும் தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்கலும் முன்னிய பல்பொருள் வெகும் சிறுமையும் இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை. திரிகடுகம் 38. இன்று 2ஆம் கருத்து, தாழ்வின்றி கொன்னே வெகுளி பெருக்கலும். அடக்கமின்றி வீணாக கோபத்தை பெருக்குதல். வள்ளுவர் சொல்வார், பார்த்தீர்களா? அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். யாரெல்லாம் அடங்காமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு துன்பம் உறுதி. ஆக இந்த அடங்கா தன்மைதான் ஒருவருக்கு கோபத்தை உருவாக்குகிறது. அந்த கோபம் கட்டாயம் அழிவை ஏற்படுத்துகிறது. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நம்முடைய புன்னகையை, நம்முடைய மகிழ்வை கொல்லுகின்ற இந்த சினத்தை விடவும் வேறொரு பகை உண்டோ என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. எனவேதான் வள்ளுவர் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த செய்தியும் சொல்லி வைப்பார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். யாரெல்லாம் தன்னை நன்றாக பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் பல்வேறு வகையான மந்திரங்கள், பல்வேறு வகையான முயற்சிகள், அவற்றையெல்லாம் செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் செய்ய வேண்டிய அடிப்படையான ஒன்று கோபத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ளுதல். கோபப்படக்கூடாது, சினம் கூடாது. கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும், குணம் இருக்கும் இடத்தில்தான் கோபம் இருக்கும் என்பதெல்லாம் பொய் பித்தலாட்டங்கள். அது உண்மை அல்ல. ஆக கோபம் இருக்கும் இடத்தில், சினம் இருக்கும் இடத்தில் நன்மனம் நற்குணம் இருக்க முடியாது. அது வேறு வகையான செயற்கையான மாந்தநேயத்துக்கு ஒவ்வாத தீய விளைவுகளை அது ஏற்படுத்தும். சினம் கொலைக்கு நிகரான ஒரு குற்றம். எனவேதான் இயேசு சொல்வார், கொலை செய்யாதிருப்பீர்களாக, கொலை செய்தால் நரகம் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், கோபம் கொள்ளக்கூடாது. கோபம் கொண்டாலே நரகம்தான் என்று சொல்கிறார். துறவறவியலில், திருக்குறளில் நாம் பார்க்கிறோம், அங்கு 13 அதிகாரங்கள் இருக்கின்றன. அந்த 13 நடு செய்தியாக வைக்கப்பட்டிருக்கிற செய்தி வெகுளாமை, கோபம் கொள்ளாமை. எனவேதான் ஔவை தன்னுடைய ஆத்திசூடியிலே முதலில் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாகவே அறத்திலெல்லாம் தலை சிறந்த அறம் என்பது சினம் கொள்ளாமை என்பதாகத்தான் அவர் சொல்கிறார். ஆறுவது சினம் என்று அவர் தொடர்கிறார். ஆக ஒரு பாடல் ஒன்று வரும், என்னவென்றால், உங்கள் அழகென்ன, அறிவென்ன, மனம் என்ன, குணம் என்ன, கோபம் வரலாமா என்று வரும். ரொம்ப வேடிக்கையான, அங்கு காதலர்கள் பாடுகின்ற ஒரு பாடலாகத்தான் அது இருக்கிறது. எனவே இங்கு அழகுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள், நல்ல மனம் உள்ளவர்கள், குணம் உள்ளவர்கள் கோபம் கொள்ள மாட்டாங்க, கோபம் கொள்ளக்கூடாது. யாரையும் கோபம் கொள்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவுதான் அறிவு படைத்தவங்களாக, அழகு படைத்தவங்களாக இருந்தாலும் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்பது உறுதியாகும். கோபத்தோடு முகத்தை கண்ணாடியில் பாருங்கள், புன்னகையோடு முகத்தை கண்ணாடியில் பாருங்கள், எது அழகு? நாம் தெளிவாக தெரிந்திருக்கிறோம். எனவே இங்கு இந்த சினம் என்பது கூடாது, கூடாது, கூடவே கூடாது. இன்னும் நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் வெகுளி. அவன் ஒரு வெகுளிப்பா என்று சொல்வாங்க. அது ஏதோ அவர் ஒரு கொஞ்சம் அறியாதவராக அல்லது ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறார் என்று சொல்கின்ற ஒரு சொல் அல்ல. மாறாக வெகுளி என்பது உண்மையான பொருள் என்னவென்றால் சினம், சீற்றம் என்பதான். ஆக வெகுளி கூடாது, வெகுளாமை வேண்டும். வெகுளி என்பது கோபம், வெகுளாமை என்பது கோபம் கொள்ளாமை என்று பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தனித்தமிழ் சொல் வெகுளி இருக்கிறதே, அதற்கு இணையாக நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற சொல் கோபம். கோபம் என்று சொன்னால் சிறப்பு. ஆனால் கோபம் என்று நாம் சொல்லக்கூடாது. பகரம் அங்கு வரக்கூடாது, வகரம் அங்கு வர வேண்டும். கோபம், கோபா, கோபாக்கினி, அதெல்லாம் சமஸ்கிருத சொல், தமிழ் அல்ல. தமிழிலிருந்து தான் அங்கு சென்று இருக்கும், ஆனால் அதை நாம் பயன்படுத்த வேண்டியதில்லை. ஆக சினம், சீற்றம், வெகுளி, கோபம் என்கின்ற இந்த சொற்களை நாம் பயன்படுத்தலாம். ஆனால் அந்த செய்திகளை நாம் பயன்படுத்தக்கூடாது. யாரும் யார் மீதும் கடுஞ்சினம் கொண்டோ, சினம் கொண்டோ, அல்லது அறச்சினம் என்று கூட அங்கு கொள்ள வேண்டிய தேவையில்லை. அறச்சினம் என்கின்ற சொல்லை பயன்படுத்த வேண்டியதில்லை.
அது என்ன? மலத்தில் நல்ல மலம் கெட்ட மலம் என்று இருக்கிறதோ, அது மாதிரி சினத்தில் அறமுள்ள சினம் அறமில்லா சினம் என்று இருக்கிறதோ, அப்படி அல்ல. மாறாக போராட்டம் அல்லது ஒரு வகையான அற செயல்பாடு என்கின்ற வகையில் தான் அதை நாம் நேர்நோக்கு தன்மையோடு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலையும் வைத்துக் கொள்ளலாம். எது எப்படியோ, இங்கு செல்வத்தை உடைக்கின்ற ஒரு படையாக இருக்கின்ற முதன்மையான படை என்பது கோபம், சினம், சீற்றம். அது கூடாது. உறுதியேற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.